அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும், நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலியம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேரி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல்.
தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், ஒரு பொரு விதை கரணைகள் வழங்கிட 9,36,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக
ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பண விதைகள், பணக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும்.